ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதில் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய ஒன்றியத்தின் கீழ் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. புது புது நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. அது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தமிழனி ஜாப்ஸ் இன்ஃபோ. கண்டிப்பாக நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அதில் வந்து எந்த ஒன்றியத்தின் கீழே எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கீழே வர்ற போஸ்டிங் தான் இது. இதற்கான லாஸ்ட் டேட்டும் எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்க அப்படின்னா 25/11/2025 4/12/2025 வரைக்கும் நம்ம வந்து நேரில் கொண்டு போய் கொடுத்தோ இல்லை வந்து போஸ்டல் மூலமாகவும் நம்ம வந்து நம்மளோட அப்ளிகேஷனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்னு பார்க்கலாம். ஈர்ப்பு ஓட்டுநர், அதாவது ஜீப் டிரைவர், அந்த போஸ்டிங்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா 1/7/2025 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான மொத்த பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான இன சுழற்சி விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி கேட்டகரியில் வந்து பட்டியல் ஜாதியின அருந்ததியர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி மற்றும் பிற தகுதிகள் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும். மோட்டார் வாகன சட்டப்படி அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட்டாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் பெறப்படும் காலம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25/11/2025 முதல் 4/12/2025 வரைக்கும் அலுவலக வேலை நாட்களில் காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரைக்கும் நாம் வந்து நேர்லையோ இல்லை ஸ்பீட் போஸ்ட் மூலமாகவோ விண்ணப்பத்தை வந்து தாப்பலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 4/12/2025 மாலை 5:45க்குள்ளே கொடுக்கணும். அதுக்கப்புறம் வர்ற விண்ணப்பத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், தாப்பலூர், அரியலூர் மாவட்டம், பின்கோடு 612904. இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்க அப்படின்னா www.ariyalur.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதற்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி அனுப்பணும் அப்படின்னா கமிஷனர், பஞ்சாயத்து யூனியன், டி பலூர் அப்படிங்கிற பேரில் 50 ரூபாய்க்கான டிடி எடுத்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான சில நிபந்தனைகளும் கொடுத்துருக்காங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் வந்து www.ariyalur.nic.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு வந்து போய் அங்கேருந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி நம்ம ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி நீங்கள் நீட்டாக ப்ராப்பராக படித்து பார்த்து ஃபில் பண்ணி அதை நீங்கள் அனுப்பணும். அதற்கு வந்து எப்படி அனுப்பணும்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அதில் வந்து சுய சான்றப்பம் அப்படின்னா உங்களோட சைன் வந்து நீங்கள் கீழே போடணும். உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் வந்து நீங்கள் சைன் போட்டு அந்த ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் ஃபார்மோட வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இந்த இன சுழற்சி, வயசு, முன் அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், கல்வி தகுதி இருக்கிறவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். தகுதி இல்லாத விண்ணப்பங்கள் வந்தாலோ இல்லை அந்த டைம் முடிஞ்சு வந்தாலோ நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி அனுப்பணும் அப்படின்னா சுயமுகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை, அதாவது 10x4 inches போஸ்டல் கவரை வச்சு அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து நேர்காணல் நடைபெற டேட் எல்லாத்தையுமே வந்து அது மூலியமாக தான் உங்களுக்கு தெரிவிக்கப்படுவாங்க. ஸோ அதற்காக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லாத்தையும் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் போய் டைரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். இது போல் நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய போஸ்டிங்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.